அனுபவ அரசியல் நான் நிறைய பேர்த்த அடிமட்டத்திலிருந்து கவுன்சிலர் ஆகி, எம்எல்ஏ ஆகி, எம்பி ஆகி, மந்திரி ஆகி, அந்த மாதிரியான பெரிய பொசிஷனில் வந்தவங்களாம் இருக்காங்க. இன்னைக்கு இந்த அனுபவ அரசியலுக்கு மத்தியில் தாவாய்க்கான ஒரு கட்சி உருவாகிருக்கு. அவங்க அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமே வந்து இந்த அனுபவம் தான். இதை மிஞ்சி உங்களால் வந்து மேலே வர முடியும் அப்படிங்கிற இது இருக்கா உங்களுக்கு? மக்களின் சக்தி, மக்களின் ஆதரவு இருக்கும்போது நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. 2011 திமுக இந்த அளவுக்கு கீழே போகும்னு யாருமே நினைக்கல. ஏன்னா மக்கள் அந்தளவுக்கு ஆக்ரோஷமாக இருந்தாங்க, விடையை கொடுத்தாங்க, அது நடந்துச்சு. 2016 ஒரு ஃப்ளக்சுவேட்டிங்காக இருந்தது. ஆனால் 2021 மக்கள் இவர்கள் வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க, அதை செஞ்சுட்டாங்க. இப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இருந்த அரசியல்வாதிகளை நடுவில் எம்ஜிஆர், அதுக்கு அடுத்து வந்த அரசியல் கட்சி தலைவர்கள், ஜெயலலிதா, அதுக்கு அடுத்து வந்தவங்களாம் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேக்டர் என்னவா இருக்குது அப்படின்னா, அது ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம், மைனஸாகவும் இருக்கலாம். அவர் ஏற்கனவே எல்லார் வீட்லேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பை பெற்ற ஒருத்தராக இருக்கார். அப்போ திரைப்படம் வாயிலாக வந்தார். இப்போ விஜய் அவர்கள் அரசியல் கட்சி துவங்கிட்டார், கூட்டம் வருது, ஒரு நடிகனை பார்க்க வரலாம், எல்லாரும் சொல்லக்கூடிய வாதம் யதார்த்தம். ஆனால் வந்து ஒரு 2 நிமிஷம் வீடியோ போடுறாரு. நான் ஒரு ஆப் உருவாக்கியிருக்கேன், இந்த ஆப்குள்ளே நீங்கள் உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும்னா உங்கள் ஓட்டர் ஐடியும் உங்கள் ஆதார் கார்டும் நீங்கள் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்றாங்க. விஜய் மேலே அன்பு கொண்டு பயங்கர பற்று கொண்ட ஒருத்தன் தான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்கு போவான் இல்லையா? அதுபோல் விஜய் ஒரு ஆப் சொல்லியிருக்காருப்பா, அந்த ஆப்குள்ளே நம்ம போய் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி 1.5 கோடி பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அன்றைய அளவிலேயே அந்த ஆப்பே ஹேங் ஆயிடுச்சு. இது ஏன்? அப்போ அப்படி இருக்கக்கூடிய கூட்டத்தில் பாதி பேர் ஓட்டா கன்வெர்ட் ஆனால் என்னாச்சு? 75 லட்சம் வாக்காளர்கள். இல்லை, இந்த பனையூரில் நடந்த விருப்ப மனுவே ஒரு மிகப்பெரிய சான்றதுக்கு நீங்கள் நினச்சி பாருங்க. அங்கெல்லாம் 234 ஆள் போட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. 5000 விருப்ப மனு. இவங்க எதிர்பார்த்தது 5000 முடிஞ்சு போச்சு, அடுத்த நாள் வாங்கன்ட்டாங்க. அப்போ நினச்சி பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. இங்கே மக்கள் எல்லாருமே ஒன்று விரும்புகிறாங்க. இதில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், விஜயை பிடிச்சது அதனால அவர் அரசியல் கொண்டாரு, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, அப்படி கிடையாது. மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, விஜயாவது வந்து ஏதாவது காப்பாற்றட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. விஜயாவது வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கணும். ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து 2 பக்கம் இந்த நம்பி அடி வாங்கி மத்தள மாதிரி 2 பக்கம் அடி வாங்கி இங்கிட்ட அடிச்சா அங்கிட்டு, அங்கிட்ட அடிச்சா இங்கிட்டு அப்படின்னு போயிட்டாங்க. அதனால மாற்றத்தை நோக்கி நம்ம போவோம்னு மக்கள் இருக்காங்க. ஒருவேளை விஜய் நாளை தவறான பாதையில் போனால் மக்கள் அவங்களுக்கும் பாடம் கொடுப்பாங்க. நீங்க அப்படி நினைக்காதீங்க. மக்களை எளிதா மக்கள் வந்து அறியாமையில் இருப்பாங்க. சக்தி வேற மக்கள் சக்தி என்னைக்குமே இன்றைய அளவுல நம்ம சொல்றது கிடையாது. மிகப்பெரிய அளவில் சர்வே எடுத்திருக்காரு, சாணக்கியால் எடுத்திருக்காங்க, தனிப்பட்ட ஊடகங்கள் எடுத்திருக்காங்க, ஆதவ் அர்ஜுனா டீம் எடுத்திருக்காங்க. எல்லாருமே எடுத்த விஷயம் 16-17% அவர் தாண்டிட்டாரு, கடந்துட்டாரு. இன்னும் அயராது உழைப்பு போட்டால், இன்னும் சுற்றுப்பயணத்தை கடுமையாக முயற்சி பண்ணால், உறுதியான முறையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அவர் சட்டசபைக்குள்ள போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னு நம்ம இருக்கல, இருக்குது. நீங்கள் என்ன விஷயத்தை கன்வே பண்ணுறீங்களோ அது உங்கள் தொண்டர்கள் அத்தனை பேர்த்துக்கும் அடிமட்டம் வரைக்கும் முழுமையாக போய் சேரணும். அப்போ தான் வந்து அந்த உணர்வு பூர்வமான ஒரு அரசியல் வந்து அங்கே உருவாகும். மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பாராட்டில் உருவாக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் கட்சிகளும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, இந்த விஷயத்தை அவங்களோட பக்கத்தில் மட்டுமே வச்சுக்கிட்டாங்களே தவிர, அடிப்படை தொண்டனுக்கு வந்து அந்த கட்சியோட ஆழத்தையும் கட்சியோட கொள்கைகளையும் அதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களை பற்றி இன்றைக்கி யாருமே வந்து ப்ராப்பராக சொல்லி கொடுக்கல. அவங்க செஞ்ச நிறைய தியாகங்கள் வந்து இன்றைக்கெல்லாம் மறைக்கப்படுது, திட்டமிட்டு மறைக்கப்படுது. அதான் திட்டமில்லையோ மறைக்கப்படுது. ஏன்னா ஒவ்வொருத்தரும், நான் தான் சொன்னேன்ல உங்களுக்கு, விஜயை பற்றி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு கேட்கல. அதுக்கு முன்னாடி நீங்கள் கலைஞர் கருணாநிதியவே எடுத்துக்கோங்க. அவர் சின்ன வயசில் இருந்த அரசியல் அதை நோக்கி எத்தனையோ ஒரு விஷயங்களை கடந்து தான் வந்து இந்த நிலைக்கு வந்திருக்காரு. சும்மா சாதாரணமாகலாம் வரல. சாதாரணமாகலாம் வந்து ஒரு தமிழகத்தை வந்து ஆளவும் முடியாது. அதே மாதிரி நீங்கள் எம்ஜிஆரையும் எடுத்துக்கலாம், நம்ம ஜெயலலிதா அம்மா அவங்களையும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிலையில் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது விஜய் வர்றது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயந்தான். பட் இருந்தாலும் அவர் வந்து எந்த அளவுக்கு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து அந்த நம்பிக்கையை ஜெயிக்கிறாரோ அந்த அளவுக்கு வந்து அவர் வெற்றி பெறறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் இறுதியாகவும் ஒரு கருத்தை பதிவு பண்ணுறேன். விஜயை நோக்கி கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை, எல்லாருமே கேள்வி கேட்போம். தவறாக இருக்கும் பட்சத்தில் இன்னும் பல விமர்சனங்கள் பண்ணலாம். ஏன்னா விமர்சனங்கள் பண்ண தான் ஆக பெரும் ஜனநாயகம் உருவாகும். அதே போல் இன்னைக்கு கீழே இருந்து நம்ம கண்ணு முன்னாடியே சுரண்டக்கூடிய விஷயங்களையும் உறக்க கேள்வி கேட்க வேண்டும் அப்படின்றது என் பார்வையாக இருக்குது. இன்னைக்கு ஒரு கட்சியை சார்ந்து அதிகாரத்திலே இல்லைங்க, அந்த கட்சியை கேள்வி கேட்டு இல்லை, இன்னைக்கு பயமுறுத்தி வச்சுட்டாங்க. 100% அதில் மாற்று கருத்தே கிடையாது. இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, ஏன் அரசியல் தேர்ந்தெடுத்தீங்க, நீங்கள் வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம்ல, நீங்கள் ரொம்ப ஹியூமரஸாக பேசுவீங்கல்ல, ஏதாவது நல்ல ஒரு என்டர்டெய்னிங் சேனலாக கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம்னு.
நான் ஒரே ஒரு பார்வை தான், ஒரே ஒரு பதில் தான். இந்த வாய்ப்பில் அதை நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் செய்யக்கூடிய வேலை சமூகம் சார்ந்து ஏதோ ஒரு கடுகளவு இருந்தால் கூட என்னுடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். இல்லை, உங்களுடைய சேனல் நான் ஒன் ஆஃப் த ஃபாலோவராக நான் அதை சொல்கிறேன். நீங்கள் போடுற ஒரு வார்த்தை, ஒரு கருத்து, அது ஒருத்தருக்கு மட்டும் போய் சேர்றதில்ல, 1000 பேர்த்துக்கு போய் சேருது. அந்த வகையில் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி தான் பேசுகிறீங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. பட் என்னென்னா, இன்னும் நிறைய விஷயங்கள் இது சார்ந்து, அரசியல் சார்ந்து நிறைய மறைக்கப்பட்ட உண்மைகளை எல்லாம் வந்து நீங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும். அதே மாதிரி ஒருத்தர் சார்ந்து பேசாமல், அப்படி இருந்தாலும் என்னுடைய தனிப்பட்ட வேண்டுகோள், நீங்கள் ஒருத்தரை மட்டும் பேசாமல் மற்ற ஒரு ஒரு அரசியல் தலைவர் நல்லது செய்கிறாரா அவரையும் நீங்கள் எடுத்து தேடி பார்த்து எனக்கு அப்படி யாரும் கிடைக்கல. எல்லாருமே வந்து எல்லாருமே வந்து ஒரு சில இடத்துல தடுமாறிடுறாங்க, தங்களை காப்பாற்றிக் கொள்ளணும் அப்படின்னு. ஒரே ஒரு விஷயம், பிறந்த குழந்தை, இப்போ நீங்கள் பிறந்த குழந்தையே வந்திருக்கீங்க, டிவிக்கேங்கிறது பிறந்த குழந்தையே வந்திருக்கு. ஸோ இந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு இப்போ நல்லா நடக்கிறவன், பறக்கிறவன், ஓடுறவனையெல்லாம் பார்த்தா வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி தான் தெரியும். ஆனால் அவன் வந்து உங்களை மாதிரி பிறந்த குழந்தையா இருந்து தான் வளர்ந்து 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 அந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கான். ஸோ நீங்கள் வளரும்போது வரக்கூடிய தடங்கள், நீங்கள் வரும்போது வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிற பேஸ் பண்ணி தான் மக்கள் உங்கள் பின்னாடி நிற்பாங்க. நீங்கள் சும்மா மக்களை வந்து நம்ம சாதாரணமாக நினச்சிட முடியாது, சரியா? அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய கட்சியோட விதிகளை வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஈஸியாக போய் சேர்ற மாதிரி கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். இதில் ஒரு கருத்தை வந்து நான் பதிவு பண்ணும் ஒரு ஆசைப்படுறேன், ஒரு இன்சிடென்ட் அதை ஆசைப்பட்றேன். திரு விஜய் அவர்கள் வந்து இளைஞர்கள் எல்லாத்தையுமே ஈர்த்துட்டாரு, இளைஞர்கள் எல்லாருமே அவர் பின்னாடி இருக்காங்க அப்படின்லாம் ஒரு பார்வை இருக்குது. ஒரு இடத்துல ஒரு 76 வயது அவருக்கு, முதியவர் அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன் எங்கள் ஊரில் மதுரையில். பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, இன்றைக்கெல்லாம் என்னப்பா பண்ணுறது, எல்லாமே சரியில்லைப்பா, எதுவுமே சரியில்லைப்பா அப்படின்றாரு. நான் உடனே சொல்கிறேன் அவர்கிட்ட, எல்லாம் என்ன பண்ணுறதுங்கய்யா, உங்களை மாதிரி ஆட்கள் தான் வந்து மாற்றத்தையே விரும்பாமல் அடிமையாகவே போய் இன்றைக்கி இந்த நிலமையில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுங்க, வேறு வழி இல்லை, அடுத்து அதிமுக தான் வரும். சொன்ன உடனே ஒரு கோவம் வந்துருச்சு. என்ன தம்பி அதிமுகன்றீங்க, அடுத்து விஜய் தான் தம்பி வரப்போகிறாரு, வரட்டும் தம்பி அப்படின்னாரு. நான் ஐயா உங்கள் வயசுங்க அப்படின்னேன். எனக்கு இந்த 76 முடிஞ்சு 77 நடக்குது அப்படின்னாரு. நான் அப்போ உடனே அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், ஐயா எதனாலங்கய்யா நீங்கள் வந்து விஜய் அவர்களை சொல்கிறீங்க அப்படின்னு. அந்த இடத்துல தான் நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். இந்த கருமான்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது போல தான் அது அங்கேயும் வேலை செய்யுது. எந்த அறியாமை, வறுமை, ஏழ்மை நிலை வச்சு மக்களை வந்து செலவை செஞ்சு மிகப்பெரிய ஒரு இதுக்குள்ளே தள்ளுறாங்களோ, அதே வார்த்தையை அவர் சொல்கிறாரு. அவருக்கு எதுவுமே தெரியல. என்ன தெரியுமா சொல்கிறாரு, அரசியல் கட்சி ஆரம்பிச்சாருப்பா, அவரோட படத்துக்கு பிரச்சனை பண்ணுறாங்க. அரசியல் கட்சி ஆரம்பிச்சாருப்பா, அவர் கட்சிக்கு பிரச்சனை பண்ணுறாங்க. அரசியல் கட்சி ஆரம்பிச்சாருப்பா, அவரை மீட்டிங் போட விடாமல் பேச விடாமல் தடுக்கிறாங்க. இப்படிலாம் தடுக்கக்கூடாதுப்பா, நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன்னு ஒரு 76 வயசில் இருக்க சொல்கிறாரு. எந்த அறியாமையை மூலதனமாக வச்சு செய்கிறாங்களோ அதே அறியாமை தான் இன்னைக்கு விஜய் பாவம்ப்பா அப்படின்னு சொல்ல வைக்குது. நடுவில் இருக்க எந்த அரசியலும் அவங்களுக்கு தெரியல. விஜய்னு ஒருத்தர் வர்றாரு, அவரை தடுக்கிறாங்க, நம்ம தடுக்க விடுவோம், நம்ம வாக்கு போடுவோன்றாங்க. இது நடந்துச்சு அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன், தனிப்பட்ட விஜயோ இல்லை அவங்க கட்சியின் தத்துவமோ முக்கியம் இல்லைங்க, மக்கள் நலன் முக்கியம். மக்கள் நலன், மக்கள் நல்லா இருக்கணும். அறியாமல் இருக்கக்கூடிய என் மக்கள் நல்லா வாழணும். நான் என் வார்த்தையை கவனிங்க, என் மக்கள் நான் சொல்கிறேன். நான் நேசிக்கக்கூடிய இந்த உறவுகள் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என் குடும்பத்தை எல்லா குடும்பமாக நான் நினைக்கிறேன், எல்லா குடும்பத்தையும் என் குடும்பமாக நான் நினைக்கிறேன். இதுதான் என்னுடைய சேனலின் நோக்கமும் கூட. எங்களுடைய வேண்டுகோள், நாங்கள் ஒரு சாமானியனாக இருந்துட்டு ஒரு பொதுமக்களாக இருந்துட்டு எங்களுடைய வேண்டுகோள் என்னென்னா, இதற்கு முன்னாடி அரசியல் செய்தவர்களை, மறைக்கப்பட்ட நபர்களை, அவர்கள் செய்த தியாகங்களை வெளிப்படையாக எடுத்து பேசுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உறுதியான முறையில் நீங்கள் வச்ச இது வேண்டுகோளை நான் நினைக்கல, இது என்னுடைய கடமையாக இருக்குது. இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்து வரக்கூடிய எல்லா காணொலிகளையும் நான் பேசுவேன் அப்படின்ற உத்தரவாதத்தை இந்த காணொலி வாயிலாக என் மக்கள். அதே மாதிரி இன்னும் வந்து இன்றைய அரசியல் சூழ்நிலை வந்து ரொம்ப வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் இன்கேஸ் அது எப்படின்னு தெரியாது, ஆட்சிக்கு வந்துட்டாலோ இல்லை நீங்கள் அடுத்த நீங்கள் என்ன எங்கே சொல்கிறீங்க, அதாவது அது அப்படிதான், அப்படி வந்துட்டாலோ பழைய அணுகுமுறைகள் எல்லாத்தையும் தகர்த்தெறிஞ்சிட்டு ஆரம்பத்திலிருந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து கொண்டு போனால் தான் வந்து இந்த தமிழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அண்ணன் ரொம்ப நேரமாக ஒன்று எதிர்பார்க்குறீங்க, அதுக்கு நான் ஒரு பதில் கொடுத்துட்றேன். பதில் இல்லை, உங்களோட மன திருப்திக்காக ஒன்று சொல்லிடுறேன். 2026 இல்லை 2031 எப்போ இந்த கட்சி தாவேக கட்சி ஆட்சி அமைக்குது, மீண்டும் பழைய மசாலாவையோ இல்லை பழைய அணுகுமுறையோலோ அவங்க கொண்டு வந்தால்
அடுத்த தேர்தலில் அவங்க காணாமல் போயிடுவாங்க அப்படின்றது திரு விஜய் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். நிறைய எக்ஸாம்பிள் அவருக்கு நல்லாவே தெரியும், உங்க கட்சி நிர்வாகிகளுக்கும் நல்லா தெரியும். பக்கத்து மாநிலங்கள்ல நிறைய எக்ஸாம்பிள் காமிச்சிருக்காங்க. அதனால அதை பத்தி நம்ம யோசிக்க தேவையே இல்லை. ஏன்னா இவங்க இங்க இருந்த அரசியல் நிகழ்வுகளை வச்சு தான் அவர் அரசியல் கட்சி துவங்கியிருக்காரு. அதை நமக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். காலம் தான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டும். ஆக்சுவலாக வந்து நான் பேச வந்ததே வந்து உங்கள்கிட்ட டிபேட்டு தான் பேசணும், சண்டை தான் போடணும். கடைசியில் பார்த்தா உனக்கு கட்சி சார்பாக உன்னுடைய சேனல் சார்பாக என்ன கேள்வி கேட்க வச்சுட்டேன். சரி, ஓகே, என்ன பண்ணுறது. நம்மளோட ஃபாலோவர்ஸ் எல்லாமே எல்லாரையும் புரிஞ்சுப்பாங்க, எல்லாருமே வரவேற்பாங்க. எனக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க. நான் இன்னொரு கொள்கையாக கூட ஒன்று வச்சுருந்தேன். நான் கருத்துக்களை பதிவு பண்ணுறேன். ஏன்னா இது வந்து எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக கொடுத்தது யார் அப்படின்னா அண்ணன் ரங்கராஜ் பாண்டே. அவர் பல இடங்களில் சொல்வார், என் சேனலில் ஒரு இடத்துல கூட நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க நான் கேட்க மாட்டேன். நான் பேசுறது உனக்கு பிடிச்சிருக்கா, உண்மைன்னு நினச்சின்னா இங்கே ஏதோ ஒன்று இருக்குன்னா நீ தேடிவான்னு சொல்லி எனக்கு 20 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை நெருங்கிட்டாரு. அதை ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக எடுத்து நானும் என்ன நினச்சேன்னா, என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நான் கேட்கக்கூடாது. நான் பேசக்கூடிய கருத்துக்கள், நான் பேசக்கூடிய அரசியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க. இதை வந்து நான் கேட்க மாட்டேன். நான் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கன்னா நான் இன்று வரை ஒரு இடத்துல கூட நான் எனக்கு சப்போர்ட் பண்ண அங்கீகாரம் மக்களால் அவ்வளோதான். அதை அந்த சக்தி மிஞ்சி எனக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒருத்தர் ஏற்றுக்கிட்டா மட்டும்தான் அந்த கருத்து புரியும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிக்கணும். உங்களை நான் அக்செப்ட் பண்ணிட்டா மட்டும்தான் நீங்கள் பேசுகிற விஷயம் எனக்கு புரியும். நான் அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா புரியாது. காரணம் அது 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 அந்த ஃப்ரீக்வன்சி அப்படி தான். நீங்கள் இப்போ வந்து விஜய் அவர்களை வந்து நீங்கள் அவ்வளவு ஆத்மாத்மா காதலிக்கிறீங்கிறது நல்லாவே தெரியுது. அதனால தான் அவர் பேசக்கூடிய ஒரு சின்ன ஒரு மாற்றம் இங்க, என் மக்களை நான் காதலிக்கிறேன், அதனால் மாற்றத்தை நோக்கி நான் பயணிக்கிறேன். நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ அதனால வந்து உங்களுக்கு அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் தெளிவாக புரியுது. அவருக்கு நம்ம அதாவது இப்போ என் ஃப்ரெண்டு கூட இருக்கலாம், என் ஃப்ரெண்டு கூட இருக்கான்னு வச்சுக்கோ. அப்போ நான் அந்த இடத்துல வந்து போய் கீழே நான் என்ன பேசினாலும் அவனுக்கு புரியும். அவன் இருக்கிறான்னு தைரியம் எனக்கு இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் உங்களோட விஷயத்துலையும் நான் பார்க்குறேன். இதோட இந்த கருத்துக்களை நிறைவு செய்துக்கலாம். இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை செலவிட்டு பல கருத்துக்களை ரொம்ப வெளிப்படையாக பேச முடியலைனாலும் உள்ளே வச்சு மறைச்சு அப்படி இப்படின்னு பேசிட்டீங்க. அது எல்லாத்துக்கும் நான் சரியான பதில்கள் கொடுத்துருக்கேன் நான் நம்புகிறேன். இதுக்கு மிகப்பெரிய வரவேற்பை இந்த காணொலியின் வாயிலாக நமக்கு மக்கள் கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு ஆழமாக உள்ளது. நேரத்தை பகிர்ந்ததுக்கு நன்றி திரு கார்த்திக். நன்றி.